அஜித் எப்பொழுதுமே உயர்ந்த மனிதர் தான். பிரமிப்பில் பேசிய முதல்வர் ஸ்டாலின். தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களில் ஒருவரான அஜித்குமார் திரைக்கு வெளியே எப்பொழுதும் மிகவும் தனித்துவமானவர். தனக்கென ரசிகர் கூட்டம் வேண்டாம் என்று மன்றங்களையே கலைத்தவர். அவர் செய்யும் உதவிகள் மற்றும் நல்ல விஷயங்கள் பெரும்பாலும் வெளியில் தெரியாமல் இருப்பதுதான் அஜித்தின் வழக்கம். அஜித்குமார் ஊடகங்களை விட்டு கடந்த பல ஆண்டுகளாக தள்ளியே இருந்தார். பட ப்ரமோஷன்ஸ், பேட்டிகள் என எதிலுமே அஜித் சமீப காலமாக தலை காட்டியது இல்லை. ஆனாலும் எப்பொழுது அவர் கார் பந்தயங்களில் கலந்து கொள்ள துவங்கினாரோ அதிலிருந்து அவ்வப்போது ஊடகங்களுக்கு சில பேட்டி கொடுத்து வருகிறார். தான் ஒவ்வொரு பேட்டியிலும் ரசிகர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதனையும் அஜித் எடுத்து கூறி வருகின்றார். ரசிகர்கள் முதலில் தங்களின் வாழ்க்கையை பார்க்க வேண்டும் என அஜித் தொடர்ந்து கூறி வருகின்றார். மேலும் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸை ரசிகர்கள் விளையாட வேண்டும். ஸ்போர்ட்ஸ் தனி மனித ஒழுக்கத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த உதவும். எனவே ரசிகர்கள் ஸ்போர்ட்ஸை பின்பற்ற வேண்டும் என அஜித் தொடர்ந்து கூறி வருகின்றார். அஜித்தின் இந்த அறிவுரையை கேட்டு சில ரசிகர்கள் செயல்பட துவங்கி இருக்கின்றனர். இவருடைய இந்த செயல்பாடுகள் அரசியல்வாதிகள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. அஜித்தின் சாதனைகளுக்கு தமிழக அரசும் பாராட்டுகளை தெரிவித்து வருகிறது. ஏற்கனவே முதல்வர் மற்றும் துணை முதல்வர் உதயநிதியும் வாழ்த்துக்களை கூறியிருந்தார். தற்பொழுது உதயநிதி தான் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறார். இதனால் அஜித்தின் சிறப்பான செயல்பாடு இளைஞர்களிடம் பெரும் வரவேற்பை பெறுவதால் விளையாட்டுத்துறையில் பலரும் சாதிக்க விருப்பப்பட்டு வருகின்றனர். அஜித்தை வைத்து விளையாட்டுத்துறையை மேலும் மேம்படுத்தவும் திட்டமிட்டு வருகிறார்களாம். உலகளவில் பெயர் புகழ் கிடைத்த போதும் இளைஞர்களின் எதிர்காலத்தை பற்றி யோசிக்கும் அஜித் எண்ணத்தை வியந்து பாராட்டி இருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். விரைவில் தமிழக அரசு சார்பில் பாராட்டு விழாவும் நடத்தலாம் என கூறப்படுகிறது. விரைவில் அஜித்தின் ஆசைக்கேற்ப மோட்டார் ஸ்போர்ட்ஸ் இந்தியாவில் மிகப்பெரிய இடத்தை அடையும் என்பதே அனைவரது விருப்பமாகவும் உள்ளது. அதே போல அஜித்குமார் எப்பொழுதும் விளம்பரத்தை தவிர்ப்பார். அவர் செய்த ஒரு மகத்தான உதவி குறித்த தகவல் தற்பொழுது வெளியாகி வைரலாகி உள்ளது. கடந்த 2012ஆம் ஆண்டு கேளம்பாக்கம் கண்டிகை பகுதியில் அஜித் தனது வீட்டில் வேலை பார்த்த 12 ஊழியர்களுக்கு சமையல்காரர், டிரைவர், தோட்டக்காரர்கள் உட்பட தனித்தனியாக வீடு கட்டி கொடுத்துள்ளார். சுமார் 1500 சதுர அடியில் வரிசையாக கட்டப்பட்டுள்ள அந்த வீடுகள் அமைந்துள்ள பகுதிக்கு அஜித் அவென்யூ என பெயரிடப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நடிகர் என்ற புகழை தாண்டி தன்னை சுற்றி உள்ளவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் விதமாக அஜித் செய்த இந்த மனிதாபிமான உதவி மற்றவர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக திகழ்கிறது.